முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வாங்க. ஒரு குக்கரில் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் சின்ன டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளியில் இருக்க அந்த புளிப்பு மட்டும்தான். அதனால தான் நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இதை 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்தால் போதும். இது இந்தளவுக்கு எனக்கு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில பொருளை எல்லாத்தையுமே வறுத்தரலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேங்க. இது கூடவே 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்போது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது இந்தளவுக்கு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுமே நான் கடுகு பொரிய விடுறேங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 முருங்கைக்காயை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த முருங்கைக்காய் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா முருங்கைக்காயில் அது எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் ரொம்ப குழையவும் வேகவும் கூடாதுங்க. அது ஏன்னா அது உடையாமல் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 3/4 பதம் அளவுக்கு இது வெந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக வேகணும் அப்படிங்கிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருக்க பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. 3/4 பதம் வெந்தால் தான் நம்ம பருப்பு சேர்த்து வேகும்போது நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டே முருங்கைக்காய் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா எல்லாம் உடஞ்சிரும், குழஞ்சும் போயிடும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் எனக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டேன். நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.